மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். சனி வக்ர பயிற்சியை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம். 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்ப ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ர பயிற்சி ஆகுது. அதை பத்தின பொது பலன்களை பத்தி சொல்லுங்க சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய மீன ராசியில தற்போது ரேவதி நட்சத்திரம் இருக்கிற சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலேயே நட்சத்திர பாதத்தில் பின்னோக்கி நகர்கிறார். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 சனி பகவான் தன்னுடைய பயணத்தை பின்னோக்கி நகரக்கூடிய செயல்பாடில் செயல்படுறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இந்த 27 ஆரம்பிக்கிற சனி பகவான் தன்னுடைய வக்கர பயிற்சி காலங்களை கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நைட்டு முழுவதுமே தன்னுடைய வக்கர பயிற்சி காலங்களை செயல்படுத்துகிறார். அப்போ 11ஆம் தேதி அதிகாலையில் தான் வக்ர நிவர்த்தி ஆறார் அப்படிங்கிறது கிரக ரீதியான செயல்பாடு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் மட்டும்தான் வக்ரகதியில் பின்னோக்கி நகருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய சனி பகவான் சூரிய பகவானை விட்டு டிகிரி வைஸாக விலகும் போது ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய வக்ர காலங்களை செயல்படுத்துவார் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இந்த வக்ர பயிற்சி காலங்களில் நம்முடைய நேயர்களுக்கு எது கிடைக்கலையோ என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்காங்களோ ஸோ அந்த மாற்றங்கள் உறுதியாக சனி பகவான் வக்ரம் பெற்று கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பொதுவாகவே சனி பயிற்சினாலே ஒரு பயமும் இருக்கும், ஒரு பதட்டமும் இருக்கும். இப்போ வக்ரம்னாலே என்னென்னா பொதுவாகவே ஒரு சாதாரண மனிதன் நார்மலாக இருக்கும்போது வேறு விஷயம். சில நேரங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன ஒரு வக்ர புத்தி இருக்கா, என்ன நீ இப்படி இருக்க, உன் செயல்பாடு சரியில்லையே அப்படிமோ. ஸோ அப்போ ஒரு மனிதனே வக்ரமாகும் போது அந்த செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லும்போது ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னா கட்டாயமாக கெட்டவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் அதிகமாக கெட்டது பண்ணுவான். இதுதான் இயல்பு. நமக்கு நல்லவன் என்ன பண்ணுவான், நல்லது அதிகமாக பண்ணுவான். ஒரு நமக்கு அகைனானவன் என்ன பண்ணுவார், கெட்டது தான் பண்ணுவார் அப்படிங்கிறது விஷயம். ஸோ ஆனால் இந்த வக்ரப்பயிற்சி காலங்களில் கிட்டத்தட்ட சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் அடையிறதுனால மீன ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா கடக ராசிக்குள்ளே தற்போது உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இந்த உச்சம் பெற்ற குரு இந்த வக்ரம் பெறுகின்ற சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 138 நாட்கள் வக்ர நிலைகள். இந்த வக்ர நிலையில் குருவோடைய பார்வை மட்டும் சனி பகவானுக்கு கிட்டத்தட்ட 100 நாட்கள் கிடைக்கும். இந்த 100 நாட்கள் வக்ரகதியில் அமர்கின்ற சனி பகவான் உறுதியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்களை செய்வார். மீதி உள்ள இந்த 38 நாட்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுமே நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்களில் நிதானமாக பொறுமையாக கவனமாக ஒவ்வொரு விஷயம் செஞ்சாங்கன்னா பாதிப்பு தன்மை குறைவு. இல்லைன்னா கிட்டத்தட்ட கொடுத்த விஷயங்களை விட எடுக்கும் விஷயங்கள் அதிகமாக இருக்கும் என்பது இந்த வக்ர பயிற்சி காலத்துடைய செயல்பாடு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும், இவங்கள என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இவங்களுக்கான பரிகாரங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்ததிபதியாக அமர்கிறார். அப்போ 5ல் சனி பகவான் அமர்ந்து 5க்குரியவனுடைய பார்வை சனி பகவான் கிடைக்குது. அதாவது பஞ்சம சனின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வக்ரம் பெற்று பஞ்சம சனியாக அமர்கின்ற நம்முடைய சனி பகவானை நம்முடைய குரு பகவான் கடகராசிலேருந்து அமர்ந்து விருச்சிக ராசிக்கு என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக தன்னுடைய 5ஆம் பார்வையை கொடுக்கார். அதே போல் நம்முடைய விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால அப்போ சுய வீட்டை குரு பார்க்குறனால ஆட்டோமேட்டிக்காக இரட்டிப்பான செயல்பாடுகள் எது செஞ்சாலும் இப்போ வரையும் நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஒரு முறை செய்து வெற்றி கிடையாது, இருமுறை செய்தும் வெற்றி கிடையாது, பல முறை செய்தும் வெற்றி கிடையாது அப்படிங்கிற தன்மை நிறைய இருந்திருக்கும். அவங்களும் போராடிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி கிடச்சிரும், நாளைக்கு கிடச்சிரும், அடுத்த நாள் வந்துடும் அப்படின்னு அவங்களுடைய போராட்டத்தை அவங்க நிப்பாட்டலை. மற்ற நபர்களாக இருந்தால் நேரத்தில் என்னென்னா ஊர் வேண்டாம், உலகம் வேண்டாம், நாடு வேண்டாம், எது வேண்டாம், என்ன வாழ்க்கை இது, எப்போ பார்த்தாலும் போராடிட்டே கொஞ்சம் ஓடிடுவாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க என்னன்னாலும் போராடுவேன், நீ எவ்வளோ கொடுப்ப, நீ எவ்வளோ கஷ்டத்தை கொடுப்ப, நான் கஷ்டத்தை சந்திக்கிறேன், நான் ரெடியாக இருக்கேன், எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறேன், ஆனால் எனக்குன்னு ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் அந்த காலத்தில் உனக்கான பாடத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற தன்மையில் தான் ஒரு உறுதி எடுத்து போராடுறாங்க. ஸோ இப்போ குரு பார்வை ராசிக்கும் கிடைக்குது, ராசிக்கு 5ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இவங்க சிந்தனைகள் செயல்பட போகுது. சிறப்பான விஷயங்களை நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் குருவின் அருளால் கொடுக்க போகிறாங்க. குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும்.
நீயா நானா, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் உன் கூட பேச மாட்டேன், நான் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பேன், நான் உன் கூட பேச மாட்டேன், நீ கொடுக்க சாப்பிட மாட்டேன்னு நினைக்கக்கூடிய இவங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் சரி, அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈகோ கிராஸ் பண்ணிக்கிட்டு இவங்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு என்ன சொல்கிறேன்னா டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து விடுதலை பெற்று இவங்களுடைய சிந்தனைகள் செயல்படக்கூடிய சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இவங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை இருக்குதுன்னு பிரச்சனை கிடையாது. இந்த 38 நாட்கள் நிதானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தணும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனநிலை சார்ந்த பிரச்சனைகள், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அல்லது நம்மளுடைய மனநோய் சார்ந்த விஷயங்களை ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய மனநோயாளிகள் உள்ள இடங்களுக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டல் போய் இவங்களால் முடிஞ்ச உதவிகள், இவங்களால் முடிஞ்ச ஒரு கஷ்டப்படுற நபர்களுக்கு மருத்துவமோ அல்லது பொருளாதாரமோ ஏதோ உதவி செஞ்சாங்கன்னா கட்டாயமாக இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 12 ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியானது வந்து அதோட கெடுதலையோ நல்ல பலன்களையோ அப்படியே 100% கொடுத்துருமா? அப்படி இல்லைன்னா இதோட சதவீதங்கள் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன் அப்படிங்கும்போது குறைஞ்சது 20-30% இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதாவது பசியோடு இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குங்க, என்ன பண்ணே தெரியல, கிருகிருன்னு வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவோம், சரி ஹோட்டல் கடை இருக்கான்னு சொல்லி தேடுவோம். ஹோட்டல் கடை இல்லை, அப்போ அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து என்ன பண்ணுவோம், டீ காபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூல்ட்ரிங்க் அதாவது பழங்கள் சாப்பிட்லாம், எனக்கு ஜூஸ் சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜி கிடைக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அது சார்ந்த இடங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், எனர்ஜியாக கொஞ்சம் சாப்பாடுக்கு போய் சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவர் தான் இந்த கிரகத்துடைய பயிற்சிகள். அதாவது சனி பயிற்சியாகட்டும் அல்லது குரு பயிற்சியாகட்டும் அல்லது ராகுகேது பயிற்சியாகட்டும் அல்லது மாத பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 20-30 தான் லைஃப்பில் ஒரு உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 20-30 உறுதி செய்யும் பொழுது இந்த 70% சொல்லக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்குன்னா சுய ஜாதகத்தில் இருக்குது. சுய ஜாதக ரீதியாக அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, இதனுடைய அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன லக்னம் வருது, லக்ன புள்ளி என்ன, இப்போ நடக்கிற தசா என்ன, புத்தி என்ன, தசாநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்கார், புத்திநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்காருன்னு டோட்டல் கம்யூனிகேஷன், அவங்க கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, பாவ கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருக்கா, சுப கிரகத்துடைய பார்வை அதிகமாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா அக்யூரேட்டாக அவங்க மனசில் உள்ள எல்லா விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலங்கள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக என்ன பண்ணலாம், நம்ம கணக்கிட்டு 70% நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் இது ஒரு 30, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு 100% சரியான தீர்வு கிடைக்குங்கிறதா கிரக ரீதியான உண்மை. ஸோ இது வந்து இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 30 தான். அப்போ இந்த 30 பார்த்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி, நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சரியான பாதை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 30% உங்களுக்கு நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சம் இருந்துச்சு என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு துல்லிய பலன் சொல்லிடலாம். சுயஜாதகம் பார்த்தாதான் அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக சொல்லுவோம். இது பொது பலன்கள் மட்டும். நல்லது சார். இது வரைக்கும் வந்து சனி வக்கர பயிற்சி என்னென்ன செய்யும், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன செய்யக்கூடாது, 12 ராசிக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாகவே எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.